அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் யூசுப் மேலப்பாளையத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறாங்கண்டா, ஒரு மாற்று மத சகோதரருடைய கடையில் நான் என்ன செய்கிறேன், வேலை பார்க்குறேன். லஞ்சு டயத்தில் வந்து, அதாவது சாப்பாட்டு டயத்தில் வந்து நான் லுஹரை தொழுதுருவேன். ஆனால் அசர தொழுகிற நேரத்தில் வந்து கஸ்டமர் வந்துட்ட காரணத்தினால என்னால் அசர தொழுக முடியாமல் போயிடுச்சு. இப்போ மகரிபுடைய வக்து வந்து மகரிபு தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து விட்டு அந்த அசரை முதல்ல தொழுகணுமா அல்லது மகரிபை முதல்ல தொழுகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வளமையாக நடக்கிறதாக இருந்தால் அதுக்கு நீங்கள் வேற ஒரு தீர்வை தான் என்ன செய்யணும், காணணும். இந்த மாதிரி அசரே தொழுக முடியாமல் எப்பயுமே மகரிபுக்கு அப்புறம் தான் தொழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்டா, ஒன்று நீங்கள் அந்த டீ பிரேக்குன்னு ஒன்று கொடுப்பாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் அசரை தொழுதுறணும். இல்லைண்டா நீங்கள் அந்த கடையை விட்டு வேறு கடை பார்க்கக்கூடியதான் அந்த மார்க் அடிப்படையில் சிறந்ததாக இருக்குது. ஏன்டா அந்த வக்து தாண்டியே போயிடுது. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நடப்பதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது மறதியின் காரணமாகவோ ஒரு வேலை பளுவின் காரணமாகவோ தவறி போயிடுது, மறந்துடுறோம். கஸ்டமர் வந்துடுறாங்க, தொழுகையோ மறந்துடுறோம். மறந்துட்டாலும் நினைவு வந்த உடனே தொழுக சொல்லி மார்க்கம் சொல்லுது. அப்போ மகரிபுடைய வக்து வந்துட்டா அது எப்படி தொழுகணும்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வளமையாக இப்படித்தான் அசரே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு நிலைமை இருக்குமே. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று டீ டயத்தில் தொழுகிற பிரேக் டைம் கொடுக்குறாங்களா இல்லையா, ஒரு 4 மணி 4:30 மணி போல் டீ டைம் பிரேக் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், தொழுகணும். அப்படி இல்லை, நீங்கள் மாற்று மத சகோதரருடைய கடையில் வேலை பார்க்குறதாக இருந்தால் உங்கள் ஊரில் இருந்து 25 கிலோமீட்டர், உங்கள் ஊருடைய எல்லையில் இருந்து 25 கிலோமீட்டர் தாண்டிய ஒரு தூரத்தில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் லுஹருடைய நேரத்தில் என்ன செஞ்சலாம், நீங்கள் அசரை தொழுதரலாம். என்ற பிரயாணிகளுக்கு உள்ள சலுகையின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த நேரம் அசருடைய நேரம் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது என்று இருக்குமே. ஆனால் அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், லுஹருடைய நேரத்திலே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், லுஹரை தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சலாம், நீங்கள் அசரை தொழுதரலாம். அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கவனத்தில் உள்ளுங்க. இப்போ என்றைக்கே ஒரு நாளைக்கு மிஸ் ஆயிடுச்சு, மறந்துட்டோம், மகரிப் நேரம் வந்துருச்சு. இப்போ மகரிபை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மகரிபை தொழுகணுமா அசரை தொழுகணுமா அப்படின்டா, எந்த தொழுகை முந்தைய தொழுகையாக இருக்குதோ அந்த தொழுகை, எந்த தொழுகை நம்ம தொழுகாமல் இருக்கிறோமோ அந்த தொழுகை தான் முதல்ல தொழுகணும். அப்போ அசரை வந்து முதல்ல தொழுது விட்டு தான் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மகரிபை தொழ வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்.